ஹாய்ங்க அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி ஸ்கூலுக்கு லன்ச் என்ன செய்ய போகிறேன்னா, பன்னீர் வச்சு சிம்பிளாக ஒரு ரைஸு தாங்க கிளற போகிறேன். அதுக்கு பச்சை பட்டாணி ஒரு பாக்கெட் கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதை வேக வச்சுட்டு ஃபஸ்ட்டு ரைஸ் வச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வச்சு விட்டுட்டேன். பன்னீரை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. எண்ணெயும் பட்டரும் கொஞ்சம் போட்டு இந்த பன்னீரை நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணும். வதக்கி எடுத்துகிட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எண்ணெய் இன்னும் கொஞ்சம் ஊற்றிட்டு சீரகம், சோம்பு, பட்டை, இதெல்லாம் கிராம்பு இதெல்லாம் சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தூளும் அப்புறம் ஒரு பிரியாணி இலையும் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுட்டு பெரிய வெங்காயம் ஒன்று குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது நல்லா வதக்கினதும் கேரட்டு பீன்ஸு ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சுட்டேங்க. அதையும் போட்டு நல்லா வேக வச்சிடணும் எண்ணெயிலேயே, தண்ணி ஊற்றாமல். உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கி எடுத்துணுங்க. இது வதங்கினதும் அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, கறி மசாலா, அப்புறம் காரத்துக்கு கொஞ்சமாக சில்லி பவுடர், அதாவது வரமிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டேன். மறுபடியும் லைட்டாக உப்பு பத்தலை, அதுவும் உப்பு போட்டுட்டு வேக வச்ச பச்சை பட்டாணியும் போட்டுட்டேங்க. அது கூட நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பன்னீரும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுறணும். அதுக்கப்புறம் லைட்டாக உப்பு போட்டுட்டு பெரட்டி விட்டுட்டோம்னா உப்பு நல்லா சேர்ந்துக்குங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு குக்கர்லேருந்து எடுத்து போட்டு வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றி நல்லா கலரி எடுத்துட்டோம்னா சூப்பரான பன்னீர் ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. தம்பிங்க ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க. நல்லாவே இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். அப்படியே சிக்கன் வச்சு சாப்பிட்ற மாதிரியே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங்.